வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது பிரம்ம தேசத்தில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோயில். சோழர் காலத்து கோயில், 1000 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு கோயில். இங்கே 2 கோயில்கள் உள்ளது. அந்த கோயிலை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க கோயிலில் போய் பார்க்கலாம். சோழர்கள் காலத்து ஊராக இருந்த பெருமைக்குரிய ஊர் தான் இந்த பிரம்மதேசம். பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியன், சாளுக்கியர்கள், விஜயநகர மன்னர்கள் என பல்வேறு மன்னர்களால் போற்றப்பட்ட தலம் தான் இந்த பிரம்மதேசங்கிற ஊர். அந்தணர்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட ஊர். பாடசாலையாக விளங்கியது இந்த ஊர். நிறைய கல்வெட்டுகளும் இன்னும் காணப்படுகிறது. இவ்வளோ பெருமைக்குரிய இந்த தலத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் காண போகிறோம். இவ்வூரில் பழமையான 2 சிவாலயங்கள் உள்ளது. பாதாளீஸ்வரர் ஆலயம் ஊரின் நடுவிலும், பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் ஊரின் வடக்கு பகுதியில் ஏரிக்கரை பக்கத்தில் இருக்குது. முதல்ல பாடலீஸ்வரர் கோயிலை பற்றி பார்ப்போம். இந்த கோயிலானது சோழ மன்னனான ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் கல்வெட்டில் உள்ளது. அந்த கல்வெட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாளீஸ்வரர் ஆலயம் என குறிப்பிட்டிருக்காங்க. 1000 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்தில் மகாமண்டபம் காலப்போக்கில் இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சிருச்சு. ராஜராஜன் பிடாரிப்பட்டு என்னும் கிராமத்தில் உள்ள சப்த மாதர்கள் ஆலயத்திற்கு தானம் கொடுத்ததற்கான கல்வெட்டுகளும் இந்த ஆலயத்தில் காணப்படுகிறது. ஆலயத்தின் கருவறை வாயிலில் உள்ள 6 அடி உயரம் கொண்ட 2 சிலைகள் பச்சை வண்ண கற்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஆலயத்தை மீண்டும் பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணி தொடங்கி உள்ளதால் இப்போது வழிபாடு இங்கே நடைபெறுவதில்லை. நிறுத்தி வச்சிருக்காங்க, மூடிதான் இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம். ஏரிக்கரையின் ஓரத்தில் சுமார் 4 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்து கோயில் காணப்படுகிறது. பெரும்பாலும் வெளிப்புறத்தில் உள்ள மண்டபங்கள் மற்றும் சுவர்கள் உருக்குலைந்து காணப்படுகிறது. பாடலீஸ்வரர் கோயிலின் காலத்துக்கு பின்காலத்தை சார்ந்ததாக இருக்கும் கருதப்படுகிறாங்க. இங்கு மாணவர்களுக்கு வேத கல்வி மற்றும் அரங்கேற்றங்கள் நடைபெற்றிருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. பெரிய மதில் சுவரின் கடந்து உள்ளே சென்றால், சற்று இடதுபுறமாக வளர்ந்து சென்றால் மகாமண்டபத்தின் மிகப்பெரிய நுழைவாயிலை நம்ம பார்க்கலாம். ஆலயத்தின் கருவறையை சுற்றி நிறைய கல் தூணங்கள் காணப்படுகின்றன. அவைகள் எவ்வித சிற்பங்களும் காணாமல் வெறும் உருளை வடிவ கற்களாகவே அமைச்சிருக்காங்க. ஒருவேளை பள்ளி சாலையாக இருந்ததுனால இதோட அமைச்சிருக்கலாம் என்று கருதுறாங்க. முகமண்டபத்தின் தெற்கு திசையில் அன்னை பெரிய நாயகி இந்திரகோலத்தில் 4 கரங்களுடன் திருக்காட்சி அருள்கிறார். மேல் வலது கரத்தில் அல்லி மலர், மேல் இடது கரத்தில் தாமரை, கீழ் வலது கரத்தில் அபயஹஸ்தம், கீழ் இடது கரத்தில் வரத முத்திரை என அன்னை எழிலுற காட்சி கொடுக்கிறாள். அன்னை இந்த திருக்கோலத்தில் காட்சி தரிசனம் தருவது இந்த தலத்தில் மட்டுமே. சதுர வடிவ கருவறையில் பிரம்மாண்ட திருமேனியோடு கிழக்கு நோக்கி வானலிங்கமாக பிரம்மபுரீஸ்வரர் எழுந்தருளியுள்ளார். கோயிலின் கருவறையின் அருகில் இருந்து பார்த்தால் இறைவன் உள்ள கருவறை சற்று மறைந்து நம் கண்ணுக்கு தெரியும். அதுவே முன்னே உள்ள மண்டபத்திலிருந்து பார்த்தால் கருவறையோடு இறைவன் முழுவதுமாக தெரிவார். இக்கோயில் கல்வெட்டுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இக்கோயில் நிறைய கல்வெட்டுகள் காணப்படுகிறது. விக்ரம சோழன், 2ஆம் ராஜராஜன், ராஜாதிராஜன், 2ஆம் குலோத்துங்கன், 3ஆம் குலோத்துங்கன், தம்புராயர்கள், விஜயநகர மன்னன் மற்றும் பாண்டியர்கள் காலத்தைச் சேர்ந்த கல்வெட்டுகள் இந்த ஆலயத்தில் உள்ளது. இவ்வூரின் அருகில் எண்ணாயிரம் என்ற ஊர் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நரசிம்மர் கோயில் இருக்கிறது. அதுவும் இந்த சோழ காலத்து கோயிலாகும். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இயற்றிய மீனாட்சி கலித்தொகையில் இப்பகுதி குறிப்பிட்டுள்ளது. காஞ்சி மகாபெரியவரின் தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகத்திலும் பிரம்மதேசம் பற்றியும் 8000 குறித்தும் அந்தணர்கள் குறித்தும் விரிவாக எழுதப்பட்டுள்ளது. கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலில் இப்பகுதி குறித்து அங்கு நிகழ்ந்த மன்னர்களின் வாழ்க்கையை பற்றி விளக்கமாக குறிப்பிட்டிருக்காங்க. இவ்வளவு சிறப்புகளும் பெருமைகளும் நமது வரலாற்றையும் சுமந்து உள்ள இந்த ஊருக்கு சென்று இந்த கோயிலுக்கு நீங்கள் சென்று போய் பாருங்க. அருகில் உள்ள எசாலம் மற்றும் 8000 ஆகிய இடங்களில் உள்ள பழமையான கோயில்கள் சென்று நமது குழந்தைகளுக்கும் நமது வரலாற்றை சொல்லிக் கொடுங்க. இந்த கோயில் திறந்திருக்கிற நேரம் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால காலை 9லேருந்து 7 மணி வரை திறந்தே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மூடி இருந்ததுன்னா இந்த கோயிலுக்குள்ளே நுழையிற தெருக்கு ஆப்போசிட் தெருவில் தான் குருக்கள் இருக்காங்க. அங்கே யாராவது சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க, அவரை அழைச்சிட்டு போய் திறந்து பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு செல்கிற வழி பார்த்தீங்கன்னா சென்னை திருச்சி தேசிய சாலையில் திண்டிவனம் தாண்டி பேரணி என்ற ஊருக்கு போகிற வழியில் வலதுபுறத்தில்
திரும்பினா அங்கேருந்து 8 கிலோமீட்டர் சென்றால் எஸ்ஆர்எம் அடையலாம். இங்கேருந்து பிரம்மதேசம் 3 கிலோமீட்டர் உள்ளது. விழுப்புரம் செஞ்சி சாலையில் சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் நேமூர் என்ற ஊர் வரும். அங்கேருந்து சுமார் 5 கிலோமீட்டர் சென்றால் இந்த பிரம்மதேசத்தை நம்ம அடையலாம். நீங்கள் கண்டிப்பாக போய் இந்த கோயிலை பாருங்கள். இந்த பழமையும் வரலாற்று தொடர்புடைய இந்த கோயிலை பற்றி நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி அவங்களையும் போய் பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.